சாப்பிடுப்பா. என்னத்தை தான் சாப்பிட்றது? உன் புருஷன் ஊருக்கு நல்லது செய்கிறேன்னு சின்ன சின்ன அடிதடிக்கெல்லாம் போயிட்டு இருந்தார். நாமளும் ஒன்றும் சொல்ல முடியாமல் விட்டுவிட்டோம். இப்போ அது குண்ட ராமசாமியோட மருமகனை போட்டு அடிச்சிருக்காரு. அவன் மோசமானவன். பணத்துக்காக எதையும் செய்கிறான். பதவிக்குன்னு வெறி கொண்டு அலைகிறான். இப்படித்தான் ஏற்கனவே பதவி விஷயத்தில் நம்ம செம்ம நாட்டு செல்வத்தை துள்ள துடிக்க வெட்டி கொண்டாங்க. அவன் தப்பான விஷயத்தையே சரியா செய்கிறவன். ஆனால் ஏமாப்பில் நல்லதை தான் செய்வார். ஊருக்கு தப்பா தெரியும். எது எப்படியோ என் புள்ள வாழ்க்கையில் அல்லாடுது. இதான் யார் போய் அவர்கிட்ட சொல்றது? ஏதாவது சொன்னா திண்டுக்கு முன்னா பேசுவார். உன் புருஷன் வந்துட்டாரு, சாப்பாடு போடும்போது எதுவும் கேட்டுக்காது. சாப்பாட்டில் தான் மாலுக்கு ரோசம் வரும். முதல் இந்த மீசையை வெட்டி விடணும். என்ன வள்ளி, என்ன குழம்பு? பசி வைத்த கிள்ளுது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் தட்டு தாளம் போடுது? எனக்கு என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனையும் உங்களால தான். என்னால் உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஒருத்தர் நடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, அது பிரச்சனை இல்லை. நான் அடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட யார் சொன்னது? உங்க அப்பா சொன்னானா? இந்த பாருங்க, எங்க அப்பா மரியாதை இல்லாம பேசுனீங்க, அப்படித்தான். இவ்வளோ நாளாக அப்படித்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் புதுசாக உனக்கு ரோசம் வந்துருச்சு. இந்த பார்பலனே, உன்கிட்ட நேற்றே சொல்லியிருக்கேன், வெளியில் நடக்கிற பிரச்சனையை வீட்டுக்குள்ளே கேட்காதேன்னு. அதே மாதிரி தான் என்ன அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. ஏல அவ கேட்காம வேற யாரு கேப்பா? அவ தானே உன் பொண்டாட்டி. பொண்டாட்டினா வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உளுந்து இல்லை, துவரை இல்லைன்னு சொல்லணும். எங்கே போகிறோம் எங்கே வரலாம் கேட்கக்கூடாது. கேட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன அடி விழும். ஏயா, உமக்கு அடிக்க மட்டும்தான் தெரியுமா? அது தவிர எதுவுமே தெரியாதா? நீ வாட்டை வேணாலும் இப்போ அடிச்சுட்டு வந்துடுறீரு. போலீஸ்காரன் பொறுக்கி போய் இங்கே வந்து மிரட்டிட்டு போகிறான். நான் இருக்க கண்டு சரியா போச்சு. நான் இல்லாத நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக இருக்கும் வந்து மிரட்டினா என்னையா பண்ணுவீரு? பெத்தவங்க மனசு துடிக்காது. இங்கே பாரு, என் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டதுனால தான் பண்ணுற சேட்டையெல்லாம் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கிறேன். இல்லைன்னா என்னையா பண்ணுவ? நானும் பெரிய மனுஷன் பொறுமையா இருந்தா ரொம்ப தான் பேசுறீரு. என்ன பண்ணுவேன்? இருட்டா ஏதோ பொத்துக்கிட்டு இருக்காராம்ல, என்ன செய்யறாருன்னு பாப்போம். பொறுக்க வேணாம், பொங்கும். யோ நீ பொங்கியா நான் பாக்குறேன். ஏடி உங்க அப்பா பொங்க சொல்லு. இந்த வாரம் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சா இல்ல, தப்புன்னு தெரிஞ்சாலே அடிப்பேன். அதெல்லாம் நீ கேட்க கூடாது. எதுக்கு மரியாதை தெரியாத ஆள்கிட்ட பேசாம இரு. யாரு மரியாதை தெரியாதவன்? உங்க அப்பா அப்படியே மரியாதையில ஊறி வளர்ந்தவன். இல்ல பேசாதீங்க. என்ன பழனி, ஆம்பளை கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்க? எங்க அப்பா மரியாதை இல்லாம பேசுறீங்க. சொல்லிட்டாரு கை நீட்டி அடிக்க போறீங்க. கும்பானன மாமே பொண்ணு இப்படி சல்லி விட்டானே. போடா லூசு பேல. இது இப்படியாடா சொல்லுவாங்க? இப்ப பாரு. ஏலே அரச நாட்டுக்காரனை செம்ம நாட்டுக்காரரை அடிச்சு விட்டான்டோ, அடிச்சு விட்டான். ஏன் ஊர்ல எம்எல்ஏ கேக்குறீ? விடுடா. ஏன் முடி அடிக்க வந்தா பாத்துட்டு இருப்பா? விடுடா. யார் வீட்டுல உட்கார்ந்து ஏன் வீட்டுல என்ன பாக்குற நீ? நீ சொன்ன டேய் எம்எல்ஏ கேக்குற. உன்னை இந்தியா நீ அம்மா என்னடா சொல்றத கேக்குற? விடுறியா? விடுறியா? பாவி இப்படி பண்ணிட்டேடா. அடியா, என் பொண்ணை உனக்கு கொடுத்ததுக்கு நீ அடிக்கணும், நான் வாங்கணும். நல்லா அடி. ஒண்ணு கொடுத்தா என் வீட்டுல வந்து வந்துட்டு இருப்பியா? ஒண்ணு கொடுத்தா போக வேண்டியதானே? என்ன இதுக்கு என் வீட்டுல வந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்க? என்னையா சொன்ன? என்ன சொன்ன? எங்க அப்பனை கூட 4 அடி அடிச்சிருந்தா கூட நான் என்னன்னு கேட்டிருக்க மாட்டேன். நான் ஆசைப்பட்டதுனாலதான் எங்க அப்பா என் கூட இருந்தாரு. ஆனா எப்ப எப்படி ஒரு வார்த்தை எங்க அப்பனை பார்த்து கேட்டியோ, நானும் சரி எங்க அப்பனும் சரி இனிமே ஒரு நிமிஷம் வீட்டுல இருக்க மாட்டோம். வாப்பா.
கஞ்சி குடிச்சாலும் நான் அவங்க கூட குடிச்சுக்கிறேன். என்ன நீ ஒண்ணு கவலைப்படாதனே, இன்னைக்கு நீ செஞ்சதுதான் சரி. கலகம் பிறந்தாத்தே நியாயம் பிறக்கும். அவனை இப்படியே விட்டோம்னா சுத்தப்பட மாட்டான். அவன் எல்லாம் தனியா கடந்தாத்தே அவனுக்கு எல்லாம் புத்தி வரும். என்னத்த அது? உன் தலையில பட்ட அடிக்கும் மனசுல உள்ள வலிக்கும் இதான் மருந்து. இதை ஊத்திலாம் கொடுக்க மாட்டேன், அப்படியே குடி. என்ன மாதிரி உழைக்கிறவன் குடிக்கிறது உடம்பு வலிக்கு தான் அத்தா. மனசு வலிக்குன்னு குடிக்க ஆரம்பித்தா நம்ம ஊர் பொம்பளைங்க தான் குடிக்கணும். அப்படி குடிக்க ஆரம்பித்தா அந்த வீடு தாங்குமா இல்லை நாடு தாங்குமா? உடம்பு வலிக்குன்னு குடித்தாலும் கேடு கேடு தான். இனிமே அந்த கர்மத்தை தொடமாட்டான் தான். யோ எதுக்கே பாட்டில் உடைக்கிற? அடிக்கிறானே என் பொண்டாட்டி என்ன போட்டு அடிக்கிறானே. அடிச்சா திருப்பி அடிக்க வேண்டியதானயா? அடிக்க போனா கைய கடிக்கிறானே. அடிக்கிறாளா? அவன் மண்டே உடைக்க முடியல, அதனால தானே நான் பாட்டில் உடைச்சிட்டீங்களா? கிளம்பு. டேஞ்சனா ஏன்னு கேட்டதுக்கு பாதி கோட்டை பிடிக்கிட்டு போயிட்டானே. பாத்தியா மாப்பிள்ள, பொம்பளைங்கனாவே டென்ஷன் தான். அது தலைக்கும் சரி துணைக்கும் சரி. நீ தானே சொன்னேன் ஆம்பளைங்க ஓட்டு போட்டா ஒரு தடவை தான் கேட்கலாம், பொம்பளைங்க ஓட்டு போட்டா ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கலாம்னு. சும்மா ஜெயிக்க விட்டுருவாளுகளா இவளுக? இப்படி தான் போட்டு கொடுவாளுக. அந்த குடைச்சலுக்கு வந்து இவன் தான். இதுக்கு ஆல்கஹால்னு பேர். ஏன் இந்த பேர் வந்துச்சு? ஆளுக்கு ஆள் அடிக்கிறதுனால தான் இதுக்கு ஆல்கஹால்னு பேர். கப்புன்னு எடுத்து குப்புன்னு அடி மானன் சொல்கிறேன். முன்னாடி வந்துட்டேன். ஏயா ஏற்கனவே உன் கூட சேர்ந்து கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இதுல நீ ஊத்தி கொடுத்து குடிக்க வச்சு குடியார பயலான்னு முடிவு பண்ணிட்டியா? முன்னாடி திட்டுறேன். இன்னொரு வாட்டி அவனை குடிக்க சொன்னேன். நல்ல புத்திமதி ரமணியாண்டி. அமைக்கிட்டு உட்காரு. ஏய் வாடா. ஏண்டா 2 நாள் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை பண்ணி வச்சிருக்க? இந்த வாரனே நானும் அந்த பிரச்சனைக்கும் போல. இவர்கிட்ட இந்த பட்டாசு போய் மரியாதைலாம் பேச போய் தானே நான் அடித்தேன். இவரடா அதை புரிஞ்சிக்காம வீட்டில் இருக்கிற பொம்பளை போய் இழுத்து விட்டுருக்காரு. அவங்க என்னடா இவர் சொன்னதை கேட்டுவிட்டு 2 பேரும் சாப்பிட விடாம சண்டைகளுக்காக எங்கள் ஆத்தாடா மூஞ்சி தூக்கி மோரலை வச்சிருக்கா. இவனடா நான் சாப்பாடு தர தூக்கி டம்முன்னு வைக்கிறா. அப்படி நானே தப்பு பண்ண எவன் கைவாச்சு முடிச்சு இழுத்தனா இல்லை நாளை போல குடிச்சு விட்டு சாக்கடைக்குள்ள கிடந்தனா? நான் எப்போ மாப்பிள்ள சாக்கடைக்குள்ள கிடந்தேன்? சும்மாரியா, அதுக்கு பொண்ணு கொடுத்த மாமா மண்டை உடப்பியாடா? என்ன அடிக்க வந்தாலும் என்ன பண்ண சொல்ற? ஏன்டா பெத்த அப்ப முன்னாடி புள்ளி அடிக்க வந்தா அந்த ஆள் பாத்துக்கு சும்மா இருப்பாரடா? ஏன் பொண்ணு அடிக்க எனக்கு உரிமை இல்லையா? ஏன் அவர் மருமையை ஒன்னு அடிக்க அவருக்கு உரிமை இல்லையா? இந்த வாரனே இந்த மாதிரி குதர்க்கமாலாம் பேசாத. சுருக்கமா சொன்னா அவருக்கு என்னை பிடிக்கல. யாரு பிடிக்காம தான் உனக்கு பொண்ணு கொடுத்தாரடா? சும்மா கொடுத்தாரு. பையன் நல்லா பார்க்க எம்ஜிஆர் மாதிரியே சேவப்பாலா இருக்கேன், 10 ஆடு வச்சிருக்கேன், ஊருக்குள்ள நல்ல மாதிரியா சொல்றாங்கன்னு தானே கொடுத்தாரு. யாரு? நம்ம ஊருக்காரங்க. நம்ம ஊருக்காரங்க நல்ல மாதிரி சொன்னாலும் கோவக்காரன்னு ஒரு இக்கு வச்சு தான்டா சொன்னாங்க. அதுக்கு அந்த ஆள் என்ன தெரியுமா சொன்னாரு? மாப்பிள்ள, ஊருக்குள்ள உமரை தம்பியை பற்றி எல்லாரும் நல்லபடியாக சொன்னாலும் கொஞ்சம் ஏற்றமானவன்னு சொன்னாங்க. ஏற்றமானவன் தான் என்ன, இறக்க சுவாமலாம் இருக்கார்ல, ஆனால் பசிக்க வந்தால் 10 பேருக்கு சோறு வாங்கி போகிறார்ல. இதை விட உனக்கு என்ன வேணும்? இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கொடுக்காம அது யாருக்கு பொண்ணு கொடுக்க போகிறேன்? இந்த ஜென்மத்தில் நான் தான் அவருக்கு மாமன், அவர் தான் எனக்கு மாப்பிள்ளை. அப்படியா சொன்னாரு? என்ன அப்படியே சொன்னாரா? அப்படி தான்டா சொன்னாரு. அப்பேற்பட்ட ஆளை முச்சந்தில விட்டு மண்டை உடைச்சிருக்கிறேன். ஏலே, நீ உடைச்சது அவர் மண்டை இல்ல, அவர் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை. என்ன பழனி கொப்பம் சாப்பிட்டானா? அவனை பார்த்தா தான் சோத்து செட்டியெல்லாம் பதறுமே. நீ எத்தனை வட்டதான் அவ்வளோ வைப்பிய? அடுத்த அவ்வளோ போடு. கொண்டாப்பா. விடுத்தா விடுத்தா விடுத்தா. அவர் பேசின எதையும் தப்பா எடுத்துக்காதப்பா. நான் ஏத்தா தப்பாக இருக்கேன்? உன் புருஷன் கேட்ட தோரணம் தப்பாக இருக்கலாம், ஆனால் கேட்ட நல்ல விஷயம் தானே. அவன் பெற்ற ஆத்தாளுக்கே கஞ்சி ஊற்றாத இந்த காலத்தில் பொண்ணு கொடுத்து மாமா சாப்பிட்டானான்னு கேட்குறாருல, நான் எம்பிட்டு கொடுத்து வச்சுருக்கேன். சார், இந்த கொம்பம் பெத்த ஆத்தால தவிர வர எவங்காலையும் விழுக மாட்டான். ஒண்ணு கொடுத்தா என் வீட்டு வந்து பார்த்துட்டு இருப்பியா? ஒண்ணு கொடுத்தா போக வேண்டியதானே? என்ன இதுக்கு என் வீட்டு வந்து கட்டி வச்சுட்டு இருக்க?
இந்த சட்டையை பாத்தியா? தலா அடிக்கு உன் மாமனார் எடுத்து கொடுத்தது. இந்த சட்டையை மட்டும் நீ போட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவு எடுப்பா இருக்கும்டா. இந்த கலர் இதை மட்டும் போட்டுட்டு நான் தெருவில் போனேன்னு வெய்யி, நல்லா சவ்வு மிட்டாய் விற்கிற மாதிரியே இருக்கும். இதை மனுஷன் போடுவானா? என்ன முத்தியா மறுமையை வர்றேன்? என்ன மாப்பிள்ள என்னம்மா சட்டை சவு மிட்டாய் விற்கிற மாதிரி ஜொலிக்குதே. ஆஹா, சட்டையை ஏத்தில என்ன சொன்னீரு? சவு மிட்டாய் விற்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். என்ன சொன்ன? சவு மிட்டாய் விற்கிற மாதிரி நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். என்ன மாப்பிள்ள இப்பதான் வரீரா? ஆமாம்மா. ஏத்தா பழனி, நேற்று 20 ரூபா சொல்லி தக்காளி இன்னைக்கு 30 ரூபா சொல்கிறாத்தா. ஏத்தா பழனி, என்னத்தா காப்பிலாம் நோதலில் போட்டு கொடுத்துருக்கேன்? உன் அப்பனுக்கு அடி சரியா அவ்வளோதாண்ணா. என்னப்பா பேசுற? வந்திருக்கிறது என் புருஷன். வந்த மனுஷனை வெளியே போய் சொல்றியா? அதெல்லாம் என்னால முடியாது. நீ தானே பிடிச்சி கட்டி வச்ச. சட்டையை பிடிச்ச கேள்வி எதுக்கே அடிச்சேன்னு அதை விட்டு போட்டு ஏன்ட்டெல்லாம் சொல்லாத. இந்தாருப்பா, நீ எனக்கு கண்ணு மாதிரி, அவர் எனக்கு கை மாதிரி. நல்லா பேச கற்றுக்கிட்டதா. நீ எதுக்குடா இங்க வந்த? எங்களை ஒரு 3 நாளைக்கு நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நான் ஒன்றும் உன்னை கூப்பிட வரல, என் பொண்டாட்டி தேடி வந்திருக்கேன். அவளை எதுக்கு தேடி வந்த? அவெல்லாம் உன் கூட வரமாட்டா. அதை நீ சொல்லாத, அவள் சொல்லட்டும். இந்த வார் பண்ணி இனிமேல் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன்னு மொத்தமாக சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன். இது எங்கள் ஆத்த மேலே சத்தியம். ஆத்தாடி, என் மேல எதுக்குடா சத்தியம் பண்ற? இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை பண்ணியிருப்ப? உன்கிட்ட பண்ணியிருக்கேன், உன்னை வச்சு பண்ணியிருக்கேனா? பழனி, இனிமேல் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன். இப்போ என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நான் வேணா இங்கேயே இருக்கேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன இவன் சொல்றத நம்பாதீங்க, இவன் இப்படித்தான் சொல்லுவேன். நீ வேற சும்மா இருந்தா. நீ என்னையா சொல்ற? இல்லப்பா, அவர் தான் இங்க இருக்கேன்னு சொல்றாருல, வேணா ஒரு 10 நாள் இங்க இருக்கட்டும். தப்புமா, ரொம்ப தப்பு. ஒரு மருமையன் வீட்டில் மாமன் காலம் போல கொஞ்சம் கஞ்சி குடிக்கலாம். ஆனால் ஒரு மாமன் வீட்டில் மருமையன் ஒரு நாள் கூட தங்கக்கூடாது. அது அவருக்கு மரியாதை இல்லை, நமக்கும் கௌரவம் இல்லை. சரி கிளம்பு. கிளம்புனா நானும் தான் அத்தா. தப்பு அம்மா தப்பு. இவன் கிட்ட இன்னும் 2 அப்பு வாங்கினா தான் சரி வருவீங்க. நான் சொன்னா எங்க கேட்க போறிய? உன்னை கொல்ல போகிறேன். வாடா வந்துட்டாங்களா? ஏ சீம புத்திரனை தேடி அவங்க இல்லாம இவன் இல்ல, இவன் இல்லாம அவங்க இல்ல. வாடா. என்னது சார் தேடி வந்தீங்க? ஏய், யாரா அங்கே முத்தியா? நான் தான் சார். உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. வா. அவர் மேலே இல்லை சார் கம்ப்ளைண்ட். ஏய், அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிருக்க முடியாது. ஸ்டேஷனில் வந்து தெரிஞ்சுக்கடா. வாயா.